வணக்கம். நம்ம இப்போது ஹிஸ்ட்ரியில் வரலாறில் எப்படி படிக்கலாம், எப்படி படித்தா நம்ம ஈஸியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மெத்தட் படி நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா ஸ்மார்ட் வேயில் படிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம். ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். இந்த மெத்தடில் படிங்க. படித்து முடிச்சுட்டு இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை படிச்சிங்கன்னா இதை ஒரு கதையாக ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே, வாங்க இப்போ சப்ஜெக்ட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 11th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்து நாகரிகம், அதாவது இந்தஸ் சிவிலைசேஷன், இதை சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி கூட சொல்லுவாங்க. அதாவது இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்ன, இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட நாமன்கிளேச்சர், அதாவது பேரிடுதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க, படிவரிசை எப்படி கொடுத்தாங்க, அப்புறம் க்ரனாலஜி எப்படி வந்துச்சு, அதில் மக்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஜாகிரபிக்கல் ஏரியா எப்படி இருக்குது, எந்தெந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க, என்னென்ன விலங்குகள் கூட பழகியிருந்தாங்க, என்னென்ன ஆர்ட்டு, என்னென்ன கல்ச்சர்ஸு, என்னென்ன கலை, என்னென்ன பொழுதுபோக்கு, இதெல்லாம் எதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டோரியாக கதையாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கதும் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கும் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டாபிக் வந்து நல்லா மெயினாக படிக்கணும். படித்து முடிங்க. 2-3 டைம் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம புக்கை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால நான் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்தஸ் வேலி சிவிலைசேஷனே 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஏர்லி ஹராப்பன்ஸ், அப்படின்னா தொடக்க கால ஹராப்பா. அப்போ தொடக்க கால ஹராப்பா அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன்பு இங்கிலீஷில் பிசிஇ, பிஃபோர் கிறிஸ்டியன் எரா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம இப்போ ஆண்டு வந்து 2022 சொல்கிறோம்ல, அது 0லேருந்து 1 to 3 அப்படி ஆரம்பித்து 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2022 வருஷம் வந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி பொது ஆண்டு 3000, பொது ஆண்டுக்கு முன்பு பிஃபோர் கிறிஸ்டியன் எரா, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு 3000லேருந்து 2600 வரைக்கும், 3000லேருந்து 2600 வரைக்கும் ஏர்லி ஹராப்பன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்தஸ் வேலி சிவிலைசேஷனையே முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இடம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அந்த நாகரிகத்தை எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஹராப்பா என்ற இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் இந்த 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர்லி ஹராப்பன், தொடக்க கால ஹராப்பா, இது 3000லேருந்து 2600 வரைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா, மெச்சூர் ஹராப்பன்ஸ், இது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா மெச்சூர் ஹராப்பன் அப்படின்னா 2600லேருந்து 1900 வரைக்கும், அதாவது பிஃபோர் கிறிஸ்டியன் எரா, பொது ஆண்டுக்கு முன்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டர் ஹராப்பன்ஸ், 1900லேருந்து 1700 வரைக்கும் லேட்டர் ஹராப்பன்ஸ். இதில் இதுக்கப்புறம் இவங்க பயன்படுத்திய உலோகங்கள், என்னென்ன உலோகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க, செம்பு உலோகம் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் உலோக கலவை பித்தளை பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் இவங்க கருவிகள்லாம் எதனால் பயன்படுத்துனாங்க, டூல்ஸ்லாம் இதில் பயன்படுத்துனாங்க, இவங்களோட கலை என்ன, அமஸ்மெண்ட் பொழுதுபோக்கு என்னென்ன, ஆர்ட்லாம் என்னென்ன இருந்துச்சு, டெரகோட்டா மட்பாண்டம் என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி இப்போ ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க படிக்கலாம். அடுத்து போகலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷனில் அதாவது இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இதை தான் வந்து இந்தியாவில் முதல் நகர நாகரிகம் சிந்து சமவெளியில் தான் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவின் அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன், நகர நாகரிகம் தொடங்குறாங்க. இதை கொஸ்டினாக கேட்பாங்க. இந்தியாவில் முதல் நகர நாகரிகம் எந்த காலத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் தொடங்கியது. இதுக்கப்புறம் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நல்ல தலை தோங்கிய போது, பீக்கில் இருந்தபோது மற்ற பகுதிகளில் வந்து இடைக்கற்காலம் மீசோலித்திக்கும் புதிய கற்காலமும் பழக்கத்தில் இருந்துச்சு, பண்பாடுகளும் பழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கம்லாம் வந்து எதில், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் முன்னாடி இது என்ன பழக்கம்னா மெஹர்கர் என்ற இடத்துல, பாகிஸ்தானில் இருக்குது. மெஹர்கர் என்ற இடத்துல பொது ஆண்டுக்கு முன்பு 7000லேருந்து பிஃபோர், அதில் அந்த மெஹர்கர் காலத்தை கணக்கிடப்பட்டது மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் கணக்கிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் லொக்கேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் பெரும்பகுதி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நார்த் வெஸ்டர்ன்,
ஓகேங்களா. நார்த் வெஸ்டர்ன் வடமேற்கு பாகிஸ்தான், இந்தியாவோட வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தானோட பகுதியிலையும் இருந்துச்சு, அதிகமாக பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 3rd மில்லேனியம், அதாவது கிமு இல்லைன்னா பொது ஆண்டுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹராப்பன். சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹராப்பன். அதனால தான் இந்த ஹராப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது எந்த காலத்தை கணக்கிடப்படுது அப்படின்னா மெஹர்கர், முன்னாடியே சொன்னால் பாகிஸ்தானில் உள்ள BCE 7000 ஆண்டுகளுக்கு முன்பு, BCE 7000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மெஹர்கரின் கால கணக்கின்படி இந்த ஹராப்பா நாகரிகம் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வரலாற்று அறிஞர்கள்லாம் யார் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதனால் அவங்க என்னென்ன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரலாற்று அறிஞர்கள்லாம் யார் வந்தாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு வரலாற்று அறிஞர்கள் யார் வந்தாங்க, அவங்களோட கால வரிசை என்ன, எந்த காலத்தில் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி யார் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் யார் வந்தாங்க, தொல்லியல் அறிஞர்கள் யார் வந்தாங்க, என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வந்தாங்க, ஃபஸ்ட்டு யார் வந்தா, யார் முக்கியமானவர், அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இதில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன் 1826 வந்தார். CE, அதாவது கிறிஸ்டியன் எராவில் 1826 வராது. சார்லஸ் மேசன் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 26. இப்போ இந்த சிந்து சமவெளி எழுத்து பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி எழுத்து வந்து 26 லெட்டர் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வரும் 1826 தான் வந்திருப்பார். ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் மேசன்னா கொத்தனார்னு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, மேசன்னா இங்கிலீஷில் கொத்தனார். இப்போ கொத்தனார் ஃபஸ்ட்டு அந்த கட்டடம் கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னு ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ தமிழில் இங்கிலீஷில் மேசன்னா கொத்தனார், தமிழில் கொத்தனார் தான் சொல்கிறாங்க. அந்த இது மேசன் வந்து ஃபஸ்ட்டு வர்றாங்க, அவங்க தான் கட்டடம் கண்டுபிடிக்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் கட்டடத்தை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 826 இந்த இதை கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அம்ரிங்கிற இடத்துக்கு அடுத்த ஆர்கியாலஜிஸ்ட் யார் வராங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பர்னஸ் 831 வராரு. அம்ரிங்கிற இடத்துல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதில் தொல்லியல் துறை மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 2வதாக வந்தது அம்ரி என்ற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவர் வராரு. ஃபஸ்ட்டு வர்றவர் மேசன், சார்லஸ் மேசன் 826 வராரு. செகண்ட் வர்றவர் அம்ரி என்ற இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்னஸ் வராரு. இப்போ இவர் வந்து தொல்லியல் துறை மூலமாக அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரயில்வே லைன், அதாவது ரயில் தண்டவாளங்கள், ரயில்வே இணைப்பு வந்து எந்தெந்த இடத்துக்குன்னா லாகூர், பாகிஸ்தானில் உள்ள லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் அந்த ரயில்வே இணைப்பு போடுறதுக்காக ஆராய்ச்சி செய்யும் போது அந்த ரயில்வே இடங்கள் தோன்றதுக்காக பள்ளம் தோண்டும் போது அதில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான முக்கிய அகழாய்வுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த ரயில்வே இணைப்பு வந்து லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் போடுறதுக்காக முன்னேற்பாடுகள் நடந்திருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு அலெக்சாண்டர் பர்னஸ்க்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் 3 வருஷம் வந்திருப்பார். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் 3 வருஷம். ஃபஸ்ட்டு 1853 வந்திருப்பார். 56 1856 அப்புறம் 1875 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் யார் அப்படின்னா ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையின் நில அளவையாளர், சர்வேயர், ஃபஸ்ட்டு சர்வேயர்னு சொல்லுவாங்க, இந்திய தொல்லியல் துறையின் நில அளவையாளர். இவர் 3 வருஷம் வந்து 853, 56, 75 இதில் வந்து ஆராய்ச்சி செஞ்சுருப்பார். சிந்து சமவெளி பற்றி, அந்த நகர நாகரிகத்தை பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்தது சார்லஸ் மேசன், அப்புறம் அலெக்சாண்டர் பர்னஸ். ரயில்வே லைன் போடும்போது, அதாவது லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே லைன் இணைப்பு கொடுக்கப்படும் போது இவர் வந்து சிந்து சமவெளி நகர நாகரிகத்துக்கான அந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அகழாய்வு மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவர் சர்வேயர், ASIயோட சர்வேயர். இவர் ஒரு 3 வருஷம் வராரு. 853 56 அப்புறம் 75 இந்த வருஷத்து 3 வருஷம் வராரு. இதுக்கப்புறம் மேஜர் ரோல்
இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, அதாவது இவரை ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படி கூட சொல்லலாம். அப்போ இவர் வந்து இந்திய தொல்லியல் துறையோட டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கிறாங்க. யார்? சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர். சர் ஜான் மார்ஷல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய தொல்லியல் துறையே வந்து ஒரு திருப்பு முனையாக செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சர் ஜான் மார்ஷல் இவர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஏஎஸ்ஐ, முக்கிய திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனராக நியமிக்கப்பட்டார். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கண்டுபிடிப்புகள், ஹராப்பா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இவரை தான் சொல்லுவாங்க. அதனால் இவர் பேர் முக்கியம். ஆர்கியாலஜிக்கலோட தந்தை, ஃபாதர்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு அப்புறம் சர் ஜான் மார்ஷலுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக 1940s ஆர்இஎம் வீலர் அப்படிங்கிறவர், இல்லைனா இங்கிலீஷில் மார்டைமர், எம்இஆர், மார்டைமர் வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா மார்டைமர் வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 1940s சிந்து சமவெளி பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக வந்தார். இதில் முக்கியமானவர்னு பார்த்தோம் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், அந்த ஹராப்பா நாகரிகம்லாம் எந்தெந்த பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா, காளிபங்கன் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் ராக்கி கார்கி ஹரியானாவில் இருக்குது. அடுத்து வந்து லோத்தல் வந்து குஜராத்தில் உள்ள துறைமுகம் லோத்தல். அப்புறம் டோலவீரா, இதுவும் குஜராத்தில் உள்ளது. குஜராத், ராஜஸ்தான் இந்த ஏரியா சுற்றி தான் இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேயில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் வந்தார். ஃபஸ்ட்டு மேசன். ஏன்னா கொத்தனார் தான் தமிழில் சொல்லுவாங்க, மேசன்னா தமிழில் கொத்தனார். இந்த கொத்தனார் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு ஈஸியாக வச்சுக்கலாம். சிந்து சமவெளி எழுத்து முறையிலே 26 எழுத்து தான் இருக்குது, அதனால் அந்த வருஷம் ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அம்ரி என்ற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிறவர் வர்றாரு, பர்னஸ். அதுக்கப்புறம் ரயில்வே, இவர் எப்போ வந்தார்னா ரயில்வே லைன் போடும்போது, லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே இணைப்பு போடப்படும் போது இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து 3 முறை வந்திருப்பார். இதுக்கப்புறம் ஃபேமஸானவர்னு பார்த்தோம் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் இதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை, டைரக்டர் ஜெனரல்னு சொல்கிறாங்க இவர். இதுக்கப்புறம் 1940s லாஸ்ட்டாக வந்தது ஆர்எம் வீலர், இல்லை மார்டைமர் வீலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே அதிகமாக பரவி இருந்துச்சு அப்படின்னா, காளிபங்கன் ராஜஸ்தான், ராக்கி கார்கி ஹரியானா, அப்புறம் லோத்தல், டோலவிரா, இது எல்லாமே குஜராத்தோட பகுதிகள். அடுத்து இதில் இந்த பகுதிகள்லாம் என்னென்ன ஏரியாவில் எப்படி பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸ் பற்றி கேட்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பொறுத்துக்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மாஸ்டர் ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அதோட நில எல்லைகள், அதாவது பவுண்ட்ரிஸ், நில எல்லைகள் எந்தெந்த ஏரியாவில் பரவி இருந்துச்சு இண்டஸ் வேலி, அதாவது சிந்துவோட நில எல்லைகள், புவியியல் அமைவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் புவியியல் அமைவிடம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மொத்தமாக எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருந்துச்சு அப்படின்னா 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது 1.5 மில்லியன் எவ்வளோ தூரத்துக்கு, எவ்வளோ சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருந்துச்சு அப்படின்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட மேற்கில் நில எல்லை எங்கே இருந்துச்சுன்னா, மேற்கில் வந்து ஈரான் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் ஈரான் பார்டர். அந்த பேர் வந்து எது வரைக்கும் அப்படின்னா சட்காஜெண்டர் இல்லை சட்காஜன் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்காஜன் டோர் அப்படிங்கிற, அதாவது ஈரான் பாகிஸ்தான் எல்லைக்கு சட்காஜன் டோர் அது வரைக்கும் பரவிச்சு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈரான்னா ஈ வரும்போது சட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஈ வரும்போது சட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணணும், அதான் சட்காஜன் டோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரான் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கில் ஈரான் எல்லை. அடுத்து வந்து வடக்கில், நார்த்தில் எந்த எல்லை அப்படின்னா ஷார்ட் ஹை அப்படிம்பாங்க. ஷார்ட் ஹை அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் உள்ளவங்க எல்லாமே ஷார்ட்டாக தான் சட்டை போட்டிருப்பாங்க. அப்போ ஆப்கானிஸ்தான் ஷார்ட் ஹை அப்படின்னு வச்சுக்கலாம். இது பொறுத்துக்களை கேட்பாங்க. இப்போ ஷார்ட் ஹை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஷார்ட் ஹை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி சட்காஜன் டோர் அப்படின்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லை மேற்கில் இருக்குது. பாகிஸ்தான் ஈரான் எல்லை மேற்கில் இருக்குது. அடுத்து ஷார்ட் ஹை அப்படிங்கிறது வடக்கில் இருக்குது, ஆப்கானிஸ்தான். அடுத்து நெக்ஸ்ட்டு
கிழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஆலம்கீர் பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம்கீர் பூர் இது வந்து முகலாயர் படிக்கும் போதே ஆலம்கீர்னு பேர் படிச்சிருப்போம். அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னா கிழக்கோட இல்லை, கிழக்கில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கீர்பூர் வரைக்கும் இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பரவிந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மேற்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்காஜெண்டோரு, வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஷாட்டுஹை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அடுத்து ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது கிழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து டைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா உள்ளவங்க எல்லாமே டைமை பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அதான் டைமாபாத் அப்படிங்கிறது இது சவுத்தில் இருக்குது. அப்போ நில எல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நில எல்லையை வரையலாம். மேற்கில் ஈரான் பாகிஸ்தான் எல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? சட்காஜெண்டோர் சொல்லியிருக்காங்க. வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஷாட்டுஹை. அடுத்து கிழக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இங்கே இருக்குது, ஆலம்கீர்பூர் இருக்குது. அடுத்து வந்து சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, இப்படி வந்து இந்தியா இருக்கும், மகாராஷ்டிரா இங்கே சவுத்தில் இருக்குது. சவுத்தில் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் தான் இதோட நில எல்லைகள் பவுண்டரி கேட்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க, பொறுத்துகை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ எந்த இடம் ஆலம்கீர்பூர் ஷாட்டுஹை அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் உள்ளவங்க எல்லாமே ஷார்ட்டாக தான் கை போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லைக்கு வந்து சட்காஜெண்டோர். அப்போ வந்துச்சுன்னா சட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். கிழக்கில் ஆலம்கீர்பூர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா டைமாபாத் இந்த மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராவில் உள்ளவங்க எல்லாமே டைமை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட கோர் ஏரியா முக்கிய பகுதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானோட பெரும்பகுதி, அப்புறம் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் முக்கியமான பிளான்டு சிட்டிஸ் நகர திட்டமிடல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஹராப்பாவில் நகர திட்டமிடல் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான். ஹராப்பாவோட பகுதி வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாப்லையும் பாகிஸ்தான்லையும் இருந்துச்சு. ஹராப்பாவோட பகுதி இது மேத்ஸ் ஃபாலோவில் கேட்பாங்க, இல்லை 1 வேர்டில் கேட்பாங்க. கொஷின் ஏரியா கேட்க சான்சஸ் இருக்குது. ஹராப்பா அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் அண்ட் பாகிஸ்தான். அப்புறம் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது எந்த இடம்னா சிந்து அண்ட் பாகிஸ்தான் சொல்கிறாங்க. அடுத்து டோலவீரா எங்கே இருக்குது அப்படின்னா லோத்தல். இதெல்லாம் லோத்தல்ங்கிறது துறைமுகம் குஜராத்தில் இருக்குது. டோலவீராவும் லோத்தலும் குஜராத்தில் இருக்குது. அப்புறம் சர்கோட்டா, டோலவீரா, லோத்தல், சர்கோட்டா இது எல்லாமே குஜராத்தில் இருக்குது. அப்புறம் காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. இதை ஷார்ட்கட் ஈஸியாக யோசிக்கலாம். காளிராஜன் அப்படின்னு யோசிக்கலாம், இல்லை ராஜகாளி அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குதுன்னு பொறுத்துக்களை கேட்பாங்க, வாட் இஸ் வாட்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் சிந்து சமவெளியோட திட்டமிட்ட நகரங்கள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பனாவலி, அப்புறம் ராக்கி ஹார்கி இது எல்லாமே ஹரியானாவில் இருக்குது. பனாவலியும் ராக்கி ஹார்கியும் ஹரியானாவில் இருக்குது. இந்த இடம் கேட்பாங்க. மொஹஞ்சதாரோ எந்தெந்த ஏரியாவில் பரவிந்துச்சு அப்படின்னா சிந்து, பாகிஸ்தான். ஹராப்பா எந்த ஏரியாவில் பரவிந்துச்சுன்னா பஞ்சாப், பாகிஸ்தான். டோலவீரா, லோத்தல், சர்கோட்டா இதெல்லாமே குஜராத்தில் பரவிந்துச்சுன்னு சொல்கிறாங்க. காளிபங்கன் ராஜஸ்தானில் ராஜகாளி ஞாபகம். அப்புறம் ராக்கி கார்கி, பனாவலி இதெல்லாமே ஹரியானாவில் பரவிந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா இதோட பவுண்டரியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து இப்போ சிந்து சமவெளி மக்கள் அதோட திட்டமிட்ட நகரங்கள் எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம முன்னாடியே. இதில் வந்து மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மொஹஞ்சதாரோ வந்து திட்டமிட்ட நகரங்கள். அங்கே கட்டடங்கள்லாம் நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, சுடுமண்ணில் கட்டியிருக்காங்க, நல்ல இயற்கையாக வடிவமைப்பெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து பெருங்குளம் அப்படிங்கிறது ஒரு சதுரமாக இருக்கும். இதை சுற்றி மனிதர்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். அப்புறம் வந்து படிக்கட்டுகள்லாம் இருந்துச்சு, நீச்சல் குளம் இருந்துச்சு, பெருங்குளம். இது குளியலுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சின்ன சின்ன அறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருங்குளம் பற்றி நிறைய கதை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எந்த பகுதியில் இருந்துச்சு அது மட்டும் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாம் அவ்வளோ தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் மோட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன ஆர்கியோபாட்டனிஸ்ட்னா என்ன? அதாவது தொல் தாவரவியலாளர் அப்படின்னா என்னென்னா, தொல் தாவரவியல் அப்படின்னா என்னென்னா ஏன்ஷியன்ட், அதாவது பழங்கால தாவரங்கள். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹியூமன் அண்ட் என்வாரன்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இல்லை என்வாரன்மெண்டல் கல்ச்சர்.
இதை பற்றி பழங்கால தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், இதை பற்றி சுற்றுச்சூழல், இதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போதுமே நம்ம ஸ்கூல் புக் படிக்கும்போது நம்ம பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக படிச்சாகணும். அதாவது ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஏன்ஷியன்ட் அக்ரிகல்ச்சர், ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் ரிலேஷன்ஷிப், இதை பற்றி படிக்கிறது தான் ஆர்கியோபாட்டனிஸ்ட். பழங்கால தாவர விவசாய முறை, ஹியூமன் அண்ட் சுற்றுச்சூழல், இதை பற்றி படிக்கிற பிரிவு. அதுக்கப்புறம் இவங்க சிந்து சமவெளி மக்கள் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, என்னென்ன உற்பத்தி செய்தாங்க. இவங்களுக்கு முக்கிய தொழில் வந்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. பயிர் உற்பத்தி தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. இதில் என்னென்ன பயிர் வந்து உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை வந்து முக்கிய சாகுபடியாக இருந்தது. கோதுமை, அப்புறம் பார்லி, அப்புறம் டென்டில், அந்த அவரை, எண்ணெய் வித்துக்கள், கொண்டைக்கடலை, இது மாதிரி நிறைய எண்ணெய் வித்துக்களான பொருள்கள் எல்லாமே இது பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து மெயினான சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனில் அக்ரிகல்ச்சர் தான் மெயின். இதில் கோதுமை, பார்லி இதெல்லாம் மெயினானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உழுதலுக்கு இவங்க சிந்து சமவெளி மக்கள் உழுதலுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கலப்பை, ஃப்ளாஃப் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இதை உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தி உழவு செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த உழவு செய்தல், கலப்பையை பயன்படுத்தி உழவு செய்தனர் என்பதை எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல. காளிபங்கன் முன்னாடியே பார்த்தோம். காளிபங்கன் அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. காளிபங்கன் இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில். இப்போ காளிபங்கன் அப்படின்னா ராஜஸ்தானில். அப்போ கலப்பையை பயன்படுத்தி உழவு செய்தனர் அப்படிங்கிற சான்று வந்து ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன் என்ற இடத்துல கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிந்து சமவெளி மக்கள் முதன்மையாக அக்ரிகல்ச்சர் தான் முதன்மையான தொழில். அதில் கோதுமை, பார்லி, டென்டில், அவரை, துவரை இந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கடலை, எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் உழவு செய்கிறதுக்கு முக்கிய தொழிலாக, உழவு செய்தலுக்கு முக்கிய கருவியாக கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் உழவு செய்து, அதாவது உழவு தொழில் வந்து கலப்பை மூலம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து ராஜகாளி அப்படிங்கிற ராஜஸ்தான் என்ற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன அனிமல் டொமஸ்டிஃபிகேஷன், அதாவது விலங்குகளுடன் என்னென்ன விலங்குகள்லாம் பயன்படுத்துனாங்க. இவங்களோட மற்ற தொழிலாகவும் மேய்ச்சல் அப்படிங்கிற தொழில், அதாவது பாஸ்டரலிசம் அப்படிங்கிறது மேய்ச்சல் தொழிலும் முக்கிய தொழிலாக பயன்படுத்துனாங்க. இதில் வந்து செம்மறியாடு, சீஃபு, ஆடு, கோட்டு, அப்புறம் கோழி, இதெல்லாம் பவுல்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எருமை, பன்றி, யானை இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் பசுக்களை பொதுவாக எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா செபு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பசுக்களை இவங்க சிந்து சமவெளி மக்கள் எவ்வாறு அழைத்தனர், பசுக்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா செபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. பசுக்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா செபு, ZEBU, செபு என்று அழைத்தனர் பசுக்களை. இதில் ஹார்ஸ் வாஸ் நாட் நோன், ஓகேவா, நோன் தம் அப்படின்னா இவங்க வந்து குதிரையை அறியவில்லை. மற்ற எல்லா விலங்குகளையும் பழக்கப்படுத்துகிறாங்க. நம்ம குதிரையை அறியவில்லை. இது கூட்டுக்கானதில் கேட்பாங்க. இந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை அறியவில்லை, குதிரையை அறியவில்லை, இது சரியா தவறா, இல்லை எந்த கூட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. குதிரையை அறியவில்லை, பழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்டுப்பன்றி, மான், முதலியதை இது பண்ணாங்க. அப்புறம் இறைச்சியாக வந்து கோழி, மீன் முதலியவற்றை இறைச்சியாக உண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்குகளோட பழக்க வழக்கம், முதன்மை தொழில் என்னென்ன அப்படிங்கிற பற்றி கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா பழங்கால தாவரங்கள், மனிதர்கள் மற்றும் அவற்றுக்கிடையான சுற்றுச்சூழலை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் ஆர்கியோபாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியோபாட்டனிஸ்ட் தமிழில் தொல் தாவரவியலாளர், அதை பற்றி படிக்கிறதாங்க இந்த சிந்து சமவெளி பற்றி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தஸ் வேலி சிவிலைசேஷனில் சிந்து சமவெளி மக்கள் வந்து அடுத்து முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன தொழில்கள் பண்ணாங்க, என்ன ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைவினை தயாரிப்பு. அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து மிக முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், கைவினை தயாரிப்பு. இந்த கைவினை தயாரிப்பில் என்னென்ன பயன்படுத்துனாங்க, இதை கொஸ்டினை கேட்பாங்க. கைவினை தயாரிப்பில் சிந்து சமவெளி மக்கள் எதை பயன்படுத்துனாங்க, எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. கார்னெலியன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. கார்னெலியன் அப்படின்னா மணி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னெலியன் அப்படின்னா மணி. அப்புறம் ஜாஸ்பர், கிரைஸ்டல். ஜாஸ்பருங்கிறது ஒரு கல். கிரைஸ்டல் அப்படின்னா படிக கல்லுன்னு சொல்கிறாங்க. கிரைஸ்டல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களா, அந்த கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல்.
அப்புறம் வந்து ஸ்டீயடைட் அப்படின்னா நுரைக்கல் சொல்கிறாங்க. நுரைக்கல் அதாவது ஃபோம் அதிகமாக கிரியேட் ஆகும். இதை உரசுனா தண்ணியில் உரசுனா ஃபோம் அதிகமாக கிரியேட் ஆகும். இந்த வகையான மணிகள் கற்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கார்னிலியர்னா என்ன வகையான சார்ந்ததுன்னு பொறுத்துக்களை கேட்பாங்க. கார்னிலியர்னா மணினா ஸ்டோன் சொல்கிறாங்க. அடுத்து ஜாஸ்பர் அப்படின்னா ஜாஸ்பருங்கிற கல். அப்புறம் கிரைஸ்டல் அப்படின்னா படிகக்கல்லுன்னு சொல்கிறாங்க. கிரைஸ்டல் அப்படின்னா படிகக்கல். ஸ்டீயடைட் அப்படின்னா நுரைக்கல்னு சொல்கிறாங்க. ஸ்டீயடைட் அப்படின்னா நுரைக்கல்ஸ். இந்த 4 வகையான கற்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கைவினை தயாரிப்புக்கு ஒவ்வொரு கைவினை அணிகலன்கள் இதில் எல்லாமே இந்த கற்கள் எல்லாம் பயிற்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வளையல்கள் இதெல்லாமே அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெட்டல் உலோகங்களை பயன்படுத்தி என்னென்ன கைவினை பொருள்கள் அணிகலன்கள் ஆபரணங்கள்லாம் செஞ்சாங்க. உலோகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலோகங்களில் மெயினானது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. உலோகத்தில் மெயினானது அப்படின்னு பார்த்தா ஏன்னா காப்பர் அதிகமாக கிடச்சிருக்கு. காப்பர் தான் சிந்து சமவெளியே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் அப்படின்னா செம்பு காப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பரை தான் முதல்ல பயன்படுத்துகிறாங்க. காப்பர் அதிக அளவில் பயன்படுத்துறதுனால இதை அதிக உலோகமாக யூஸ் பண்ணாங்க. அடுத்து பிரான்ஸ் அப்படின்னா வெண்கலம். வெண்கலம் அப்படிங்கிறது என்னென்னா காப்பரும் டின்னும் சேர்ந்த கலவை தான் வெண்கலம் சொல்கிறாங்க. வெண்கலத்தையும் அதிகமாக பயன்படுத்தி ஆபரணங்கள் உலோக கலவைகள் இதெல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டுனா தங்கம். உலோகத்தில் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. தங்கத்தான ஆபரணங்கள் அணிகலன்கள் இதெல்லாமே செஞ்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சங்கையும் ஆபரணங்கள் அணிகலன்கள் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து ஃபயான்ஸ் அப்படின்னா அதை பீங்கானையும் பயன்படுத்துகிறாங்க. பொம்மைகள் அணிகலன்கள் ஆபரணங்கள் செய்வதற்கு. அப்புறம் டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் கலவைகள் சுடுமண் பொம்மைகள். இது மூலம் முக்கியமானது. டெரகோட்டா அப்படிங்கிறது சுடுமண் முக்கியமானது. அடுத்து இந்த பொருள்கள் எல்லாமே எங்கெங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ சங்கு அதிகமாக எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா சங்கு ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஷெல் அதிகமாக எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நாகேஸ்வர் அப்படிங்கிறது. சங்கு எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க? நாகேஸ்வர். ஷெல் அப்படிங்கிறது நாகேஸ்வர். அடுத்து பாலக்கோட் அப்படிங்கிற இடத்துலையும் கிடைக்குது. நாகேஸ்வரம் பாலக்கோட். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் அப்படின்னா பாம்புக்கு வந்து சங்கு ஊதுவாங்க. அப்போது பால் ஊற்றி நாகேஸ்வருக்கு சங்கு ஊதுவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ பாம்பு அப்படின்னா பால் ஊற்றி சங்கு ஊதுவாங்க அப்படின்னு ஞாபகம். நாகேஸ்வருக்கு பால் ஊற்றி சங்கு. அப்போ பாலக்கோடு நாகேஸ்வர் அப்படின்னு ஞாபகம். அடுத்து வந்து லாப்பிஸ் லசூலி அப்படின்னா வைடூரியம். இது எங்கே கிடைக்குது அப்படின்னா அதிகமாக எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் ஹையில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிறது ஷார்ட் ஹையில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கார்னிலியன் மணி அப்படிங்கிறது. கார்னிலியன் அப்படின்னா மணி ஸ்டோன்னு பார்த்தோம். இந்த மணி எங்கே கிடைக்குது அப்படின்னா லோத்தல் துறைமுகத்தில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். லோத்தல் வந்து குஜராத்தில் உள்ள துறைமுகம். இந்த துறைமுகத்திலேருந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் உள்ள துறைமுகம். இந்த துறைமுகத்திலேருந்து மணி கார்னிலியன் அப்படிங்கிறத எடுத்தாங்க. அடுத்து ஸ்டீயடைட் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம் நுரைக்கல் அப்படின்னு பார்த்தோம். ஃபோம் அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படிங்கிற நுரைக்கல். இது எந்தெந்த பகுதியில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இதுவும் எல்லாமே மாஸ்டர் ஃபாலோவிங்லேயே கேட்பாங்க. இது வந்து எங்கன்னா ராஜஸ்தானில் சவுத் ராஜஸ்தான் சொல்கிறாங்க. ராஜஸ்தான். அடுத்து வந்து காப்பர்னா தமிழில் செம்பு அதிகமாக எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது, எங்கே ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான், ஓமன் ஏமன் இதில் எல்லாமே செம்பு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இந்த ப்ரொடக்ஷன் எந்தெந்த இடத்துல பண்ணாங்க அப்படிங்கிறது கொஷின் கேட்பாங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் மேஜராக வரும், பொறுத்துக்களை வரும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஷெல்னா சங்கு எங்கே அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அதாவது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நாகப்பாம்புக்கு பால் ஊற்றி சங்கு ஊதுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நாகேஸ்வர் பாலக்கோட். அப்புறம் லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிறது ஷார்ட் ஹையில் வைடூரியம் அப்படிங்கிறது ஷார்ட் ஹைனா முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் எல்லாமே ஷார்ட்டாக தான் சட்டை போடுவாங்க. அப்போ ஷார்ட் ஹைனா ஆப்கானிஸ்தானில் வைடூரியம் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து கார்னிலியன் மணி அப்படிங்கிறது லோத்தல் துறைமுகத்தில் உற்பத்தி செய்யப்படுது. ஸ்டீயடைட் அப்படின்னா நுரைக்கல்னு சொல்லியிருந்தோம். ஸ்டீயடைட் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? நுரைக்கல். இந்த நுரைக்கல் வந்து சவுத் ராஜஸ்தான், தெற்கு ராஜஸ்தான் பகுதியில் உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து வந்து காப்பர் செம்பு எங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ராஜஸ்தான் ஓமனில் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாஸ்டர் ஃபாலோவிங்கில் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னென்ன மெட்டல்ஸை பயன்படுத்துகிறாங்க சார்? நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன மெட்டல்ஸ் பயன்படுத்துகிறாங்க? மெட்டல்ஸ்னால் உலோகங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். உலோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தஸ் வேலி சிவிலைசேஷனே வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தையே வந்து என்ன காலம் சொல்லுவாங்க? வெண்கலத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, செம்பு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால வெண்கல காலம் சொல்லுவாங்க. இப்போ வெண்கல காலம் அப்படின்னா பிரான்ஸ் அப்படின்னா என்னென்னா காப்பரும் டின்னும் சேர்ந்த கலவை தான் வெண்கல காலம் சொல்கிறாங்க. இதில் காப்பரும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு
ரோரி சர்ச் அப்படிங்கிறது அதாவது பியூரிஃபைடு இல்லைன்னா செடிமெண்டரி ராக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, படிவு பாறை. இந்த படிவு பாறை எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற இடத்துல இருக்குது. செடிமெண்டரி ராக் ஃபவுண்ட் இன் ரோரி, பாகிஸ்தான். ஓகேங்களா, பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற இடத்தில் உள்ள படிவு பாறை. இந்த படிவு பாறையிலிருந்து தான் அவங்களுக்கு தேவையான கத்தி மற்ற உலோக கருவிகள் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் மேலும் அறிந்து கொள்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக படிச்சாகணும். இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது மாதிரி எதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ரோரி செர்ச் அப்படிங்கிறது, ரோரி செர்ச்னா ஒரு செடிமெண்டரி ராக், படிவு பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த ரோரி செர்ச்சிலிருந்து சிந்து சமவெளி மக்களுக்கு தேவையான கத்தி கருவிகள் இதெல்லாமே தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற இடத்துல உள்ள செடிமெண்டரி ராக், படிவு பாறைன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சிந்து சமவெளி மக்கள் பற்றி படிக்கக்கூடிய முக்கியமான கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறை வாணிபம் பற்றி சொல்கிறாங்க. அதான் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. கியூனிஃபார்ம் CUNEIFORM கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் முக்கியமானது. சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை தரம், ட்ரேடு, வணிகம் இதை பற்றி பேசக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இது யாராக இருக்குது அப்படின்னா ட்ரேடு பெட்வீன் வணிகம் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா மெசபடோமியனுக்கும் ஹராப்பா மக்களுக்கும் இடையே நடந்த நாகரிகம் இல்லை வணிகம் பற்றி சொல்லக்கூடியது. என்னென்ன பொருள்கள் விற்பனையானது, என்னென்ன பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன, என்னென்ன பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, அந்த விற்பனை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கியூனிஃபார்ம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. மெசபடோமியாவுக்கும் ஹராப்பா மக்களுக்கும் இடையே நடந்த நாகரிகம் இல்லை வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதில் அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது. மெலுகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமானது. அதில் வணிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. மெலுகா அப்படிங்கிறது அதில் மயில், புறா அந்த பறவைகள் பற்றியும் அந்த மெலுகா என்ற புராணத்தில் சொல்லியிருப்பாங்க. மெலுகா அப்படிங்கிறது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி படிக்கக்கூடிய முதல் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கல்வெட்டுங்க? கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், டீடைல்டு அபவுட் ட்ரேட் பிட்வீன் மெசபடோமியன்ஸ் டு கராப்பன்ஸ். ஓகேங்களா, கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெசபடோமியர்களுக்கும் இந்திய ஹராப்பா மக்களுக்கும் இடையே நடந்த வணிகத்தை பற்றி கூறும் கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இந்த பொருட்கள் எல்லாமே எந்தெந்த பகுதியில் கிடைக்குதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதான் ஷெல் அப்படிங்கிறது நாகேஸ்வர், பாலகோட். அப்புறம் லாப்பிஸ் லசூலி சாட்டுகையில் கிடைக்குது. அது லாப்பிஸ் லசூலி அப்படின்னா வைடூரியம். அப்புறம் கார்னிலியன் எங்கே கிடைக்குது அப்படின்னா லோக்கல் துறைமுக பகுதியில் கிடைக்குது. அப்புறம் ஸ்டீடைட் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸ்டீடைட் அப்படின்னா நுரைக்கல்ல சொல்லியிருக்கோம். சவுத் ராஜஸ்தான் பகுதியில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். காப்பர் வந்து ராஜஸ்தான், ஓமன். காப்பர்னா செம்பு. இதில் ஆல்ரெடி ஷார்ட் ஹை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாமே ஷார்ட்டாக தான் ஷர்ட் போட்டிருப்பாங்க. அதை ஷார்ட் ஹை ஆப்கானிஸ்தானில். வைடூரியம் அங்கே அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணப்படுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இதோட கியூனிஃபார்ம் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். படிவு பாறை அப்படிங்கிறது ரோரி செர்ச் அப்படிங்கிறது படிவு பாறை. ரோரி செர்ச் அப்படிங்கிறது படிவு பாறை. இதுதான் நாங்கள் இந்த யூனிட்டில் உள்ள முக்கியமான சாப்டர்ஸ். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரியில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ.